மம்தா தொகுதியில் 700 செயற்கை விரல்கள், கள்ள ஓட்டு போடும் திரிணாமுல் போட்டோவுடன் வந்த பாஜக. மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். மேற்கு வங்க சட்டசபை தேர்தலின் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு இன்று விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் பவானிபூர் தொகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி செயற்கை விரல்களை பயன்படுத்தி கள்ள ஓட்டு போட முயல்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் சுவேந்து அதிகாரி சுமத்தியுள்ள புதிய புகார் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. மேற்கு வங்க தேர்தலின் கிளைமாக்ஸ் நெருங்கிவிட்டது. 142 தொகுதிகளுக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வருகிறது. இருப்பினும் காலை முதலே அங்கு பல இடங்களில் வன்முறை சம்பவங்கள் நடந்து வருகிறது. இதனால் மேற்கு வங்கத்தில் பதற்றமான ஒரு சூழலே நிலவி வருகிறது. இன்று 142 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடந்தாலும் கூட அனைவரின் பார்வையும் பவானிபூர் தொகுதியின் மீதுதான் உள்ளது. இங்கு முதல்வர் மம்தா பானர்ஜியும் அவரை எதிர்த்து பாஜக சார்பில் சுவேந்து அதிகாரியும் போட்டியிடுகிறார்கள். கடந்த முறையே நந்திகிராம் தொகுதியில் மம்தாவை இதே சுவேந்து அதிகாரிதான் வீழ்த்தியிருந்தார். இதனால் இந்த தொகுதியில் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இதற்கிடையே சுவேந்து அதிகாரி இன்று காலை ஒரு பகீர் புகாரை முன்வைத்துள்ளார். அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி செயற்கை விரல்களை பயன்படுத்தி கள்ள ஓட்டு போட முயல்வதாக அவர் பகீர் புகாரை முன்வைத்திருக்கிறார். செய்தியாளர்களிடம் பேசிய சுவேந்து அதிகாரி, பவானிபூர் தொகுதியில் கள்ள ஓட்டு போடுவதற்காக திரிணாமுல் காங்கிரஸ் கவுன்சிலர் ஒருவர் சுமார் 700க்கும் மேற்பட்ட செயற்கை விரல்களை ரெடி செய்துள்ளார். இந்த விரல்களை பயன்படுத்தி தேர்தல் முறைகேடுகளில் ஈடுபட அவர்கள் திட்டமிட்டுள்ளனர். இது ஜனநாயகத்தை படுகொலை செய்யும் செயல். இதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என ஆவேசமாக தெரிவித்தார். மேலும் பூத் லெவல் அதிகாரிகள் வழங்கிய 3810 பூத் ஸ்லிப்புகள் விநியோகிக்கப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இதில் முறைகேடுகள் நடக்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இது தொடர்பான சில ஆதாரங்களை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்துள்ளதாகவும் அவர் கூறினார். சுவேந்து அதிகாரியின் இந்த புகாரை திரிணாமுல் காங்கிரஸ் அடியோடு மறுத்துள்ளது. அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் அரூப் சக்கரவர்த்தி கூறுகையில், ஜனநாயக நாட்டில் இதெல்லாம் சாத்தியமா? இது முற்றிலும் அடிப்படை ஆதாரமற்ற கற்பனையான புகார். தோல்வி பயத்தில் பாஜக இதுபோன்ற அபத்தமான கதைகளை கட்டிவிடுகிறது. இதற்கு பதில் சொல்லக்கூட நாங்கள் விரும்பவில்லை என தெரிவித்தார். இன்று வாக்குப்பதிவு நடைபெறும் 142 தொகுதிகள் திரிணாமுல் காங்கிரசின் பலமான கோட்டையாக கருதப்படுகிறது. கடந்த 2021 தேர்தலில் இந்த 142 இடங்களில் திரிணாமுல் காங்கிரஸ் 123 இடங்களை மொத்தமாக அள்ளியது. பாஜகவால் 18 இடங்களை மட்டுமே பிடிக்க முடிந்தது. ஏப்ரல் 23ஆம் தேதி முதற்கட்ட தேர்தல் முடிந்த நிலையில் இன்று நடக்கும் 2ஆம் கட்ட தேர்தல் மம்தா பானர்ஜியின் அரசியல் செல்வாக்கை நிரூபிக்கும் ஒரு அக்னி பரீட்சையாக பார்க்கப்படுகிறது. தேர்தல் களம் சூடுபிடிக்கும் போது புகார்கள் எழுவது சகஜம் என்றாலும் செயற்கை விரல்கள் என்ற சுவேந்து அதிகாரியின் புகார் சற்று விசித்திரமாகவே இருக்கிறது. பவானிபூரில் மம்தாவுக்கும் சுவேந்துவுக்கும் இடையிலான இந்த நேரடி போரில் மக்களின் உண்மையான விரல்கள் யாருக்கு வாக்களித்தன என்பது மே 4ஆம் தேதி தெரிந்துவிடும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.